ஆமாம், ஒருவேளை வீட்டுக்கு போனால் இப்போவே புத்தகத்தை கொடுத்துட்டு நீங்கள் போயிடலாம். தொடர்ந்து நம்மிடையே கவிதை படிப்பதற்காக 9வது ஆளாக பெயரில் மட்டும் பெருமை கொண்டவர் அல்ல இவர், பெயரில் மட்டும் பெருமை கொண்டவர் அல்ல, செயலிலும் பெரும் சிறப்பு கொண்டவர். இலக்கிய கூட்டங்களுக்கெல்லாம் இதயத்தை கொடுப்பவர், இலக்கிய கூட்டங்களுக்கெல்லாம் இதயத்தை கொடுப்பவர், கூடவே இயன்றதை செய்பவர். திரைப்பட குடும்பத்தில் பிறந்த புகழ் கொண்டவர், திரைப்பட குடும்பத்தில் பிறந்த புகழ் கொண்டவர். அன்பினால் மற்றவர்களை சிறை எடுத்து மகிழ்பவர். அன்பின் பிரபு அமைதி சுமந்து வருகிறார். ஆனால் படிச்சுடுங்க, அமைதியா நின்னுறாதீங்க. யாவருக்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசிவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்புடி, யாவருக்குமாம் பிறர்க்கு ஒரு எண்ணுரை தானே என்ற திருமந்திர பாடல் சொல்லி, அருந்தவத் தாயே தமிழே தேனே தெல்லமுதே அதிமதுர அருஞ்சுவையே நவரசமே கவியே கவிதரும் அற்புத சுகமே மகிழ்வுறு மரகதமே மிளிரும் மாணிக்கமே ஜொலிக்கும் வைரமே செவந்த புன்னகையின் பவளமே பரவசம் தரும் கோமேதகமே முத்துப்பள்ளைக்கில் தவழ்ந்து வரும் வைடூரியமே நெகிழ்ந்திருக்கும் நீளமே நீ பாடிவா தமிழே தாயே புஷ்பராகமாய் என் நாவில் ஒளிர கவிதை தா கலைமகளே உன்னை வணங்குகிறேன் முதுமொழியே செம்மொழியே உன்னை வணங்குகிறேன். பொன் தெரித்த மேற்கில் உதித்த திராவிட சூரியனே அகம் சொல்லும் முகமே எப்போதும் உந்தன் வரவேற்பறையில் வாக்குமூலத்தில் தூங்கா விழிகளாய் காத்திருக்கும் வசந்த அழைப்புகள் வான்வெளியில் நட்சத்திரங்களாய் ஜொலிக்கும் புன்னகையில் காதல் என்னும் பொன் வீதியில் உலா வருகிறோம். கவியரங்க தலைமையே காலத்தில் தலைமையேற்கிறாய் உங்கள் தலைமையில் பின்பற்றுகிறோம் பின்தொடர்வோம். அமைதியாக வணக்கங்களும் நன்றிகளும். கட்சி ஆரம்பிச்சிட வேண்டியதான். அரங்கத்தில் கூடியிருக்கும் ஆன்றோர் சான்றோர் அறிவிற்சிறந்த குடிமக்களே ரசனையாளர்களே உங்களுக்கும் தலையாய வணக்கங்கள். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னைத்தான் கொல்லும் சினம் திருக்குறள் சொல்லி மன அமைதிக்கான முதல் படியே சினத்தை ஒழிப்பது அழிப்பதும் ஆகும். ஆம், அமைதி என் தலைப்பு. அமைதி, அந்த அமைதியா? சரி, அந்த அமைதி. போர் முழக்கம் பறை முழக்கம் நீயா நானா விவாதம் பிறக்க எல்லாவற்றுக்கும் நிறைவாக வருவதுதானே அமைதி. அமைதி என்பது அமைதி ஆகுதல் அல்ல, அமைதியாக இருத்தல், மௌனித்தல் அல்ல. அது மகாத்மா கடைபிடித்த போர் ஆயுதம். அமைதியின் சுவாசத்தில் யாரெல்லாம் இளைப்பாறுகிறோமோ அவர்கள் எல்லாம் மேன்மையுற்றவர்கள். உருகிவிடும் சொல்தான் இப்போதெல்லாம் அருகி போய் நிற்கிறது. அமைதி என்பது இயலாமையின் வெளிப்பாடல்ல, இருமாப்பின் பிரதிபலிப்பு. அமைதி என்பது இயலாமையின் வெளிப்பாடல்ல, இருமாப்பின் பிரதிபலிப்பு. அமைதி சொற்களற்ற வார்த்தைகளுக்குள் தவிர்த்திருக்கும் தனித்திருக்கும் செயல். சொல்வதற்கு ஏற்றதல்ல, செயலாற்றுவதற்கு பெருமைப்பட வேண்டிய வார்த்தையாகும். நான் என்கின்ற அகந்தை ஒழித்தால் கிடைக்குமே மனதில் அமைதி. நான் என்ற அகந்தை ஒழித்தால் கிடைக்குமே மனதில் அமைதி. எல்லோருக்கும் தேவைப்படும் ஒன்றுதான், ஆனால் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாகத்தான் உள்ளது. ஏற்கனவே இருக்கும் இருட்டு போன்றுதான் அமைதியும் ஏற்கனவே இருக்கிறது. வெளிச்சம் வந்து இருட்டை விரட்டுவது போல கூப்பாடுகள் வந்ததும் விலகி விடுகிறது. அமைதியாக இருங்கள் என்பதையே சத்தமாகத்தான் சொல்கின்றோம். அமைதியாக இருங்கள் என்பதையே சத்தமாகத்தான் சொல்கின்றோம். இட்டு நிரப்புவதா அமைதி, இயற்கையின் பிறப்பு. இட்டு நிரப்புவதா அமைதி, இயற்கையின் பிறப்பு. அது அமைதிக்கு இருப்பதில்லை பேதங்கள், வாதங்கள், விவாதங்கள் தோன்றிய பின் களங்கம் நேர்கிறது அமைதிக்கு. அமைதி வரையறுக்கப்பட்டதும் இல்லை, வகுக்கப்பட்டதும் இல்லை, இருக்கப்பட்டது. அமைதி வரையறுக்கப்பட்டதும் இல்லை, வகுக்கப்பட்டதும் இல்லை, இருக்கப்பட்டது. இந்த புத்தக திருவிழா தொடங்குவதற்கு முன் இவ்விடம் எந்த சத்தமுமின்றி நிசப்தமாகத்தானே இருந்தது. சத்தங்கள் பிறக்கும் முன் எப்படி இருந்தது இவ்விடம்? சீர்குலைத்தது சத்தம் தானே. வானில் தவழும் முகிலினங்கள் சத்தமின்றி விலகும் தோன்றும் அமைதியாக. வண்ணங்கள் 7 வானவெல்லின் தோற்றம் அமைதியாகத்தானே இருக்கும். அதனை நாம் ரசிக்கிறோம் என்று வாவ் என்ற சத்தத்தோடு அலறுகின்றோம்.
அமைதி இளைப்பாறுதலில் இதயத்திற்கு இதம். அமைதி இளைப்பாறுதலில் இதயத்திற்கு இதம். அமைதி ஆசுவாச படத்தில் அந்த ஆகாயத்தின் வசம். அமைதி ஆசுவாச படத்தில் அந்த ஆகாயத்தின் வசம். அமைதி ஆழ்ந்த மூச்சுக்காட்டில் தவத்தின் நீட்சி. அமைதி சுவாசித்தலின் ரீங்காரம். அமைதி சௌகரியத்தின் இயல்பு நிலை. அமைதி சௌகரியத்தின் இயல்பு நிலை. நிலைப்பாடுகள் மாற்றத்தில் காலம், சூழல், தட்பவெப்பம், பருவம், பால்யம், பக்குவம், பயன்பாடு, பண்பாடு, சமூகம், தோன்றல், மறைதல், வெகுவாய், அமைதியின் மீட்சியாய். காட்சிப்படுத்துதல். இப்போது காட்சிப்படுத்தல். ஒரு நாணல் அசைவது போல, ஒரு செடியிலிருந்து பூ உதிர்வது போல, வானத்து நட்சத்திரங்கள் உடலில் உராய்வது போல, அழகிய நிலவின் பிம்பம் நீரில் தெரிவது போல, ஓடும் நதியில் மீன்கள் துள்ளுவது போல, நீரருந்தும் மான்கள் போல, அதனை ரசிக்கும் பெண்களின் கண்கள் போல, பெண்களை ரசிக்கும் ஆண்களைப் போல, நான் எழுதும் கவிதைகள் போல, அமைதி உணர்வுகளின் உன்னதம். நான் எழுதும் கவிதையில் போல அமைதி உணர்வுகளின் உன்னதம். பல நேரங்களில் பேசாமல் இருப்பது அமைதி என்றால், சில நேரங்களில் அமைதியும் பேசிக்கொண்டிருக்கும். பல நேரங்களில் பேசாமல் இருப்பது அமைதி என்றால், சில நேரங்களில் அமைதியும் பேசிக்கொண்டிருக்கும். ஆம், உங்களுடனே உங்களுக்கு பிடித்தவர்களுடன் மனதால், உங்களுடனே உங்களுக்கு பிடித்தவர்களுடன் மனதால். பெரிய துன்பத்திலிருந்து மீண்டெழுந்து சமாதானம் அடைவதும் அமைதியின் இன்னொரு படியாகும். அமைதிக்கு மறுபெயர் சாந்தம். சாந்தத்தின் குறியீடுகள் தானே, சாந்தத்தின் குறியீடுகள் தானே மாலை மயக்கும் மறையும் இளஞ்சிவப்பு சூரியன், தோன்றும் சந்திரன், கலங்காத குளம், மெல்லிய தென்றல் வீச ஏரியில் தவழும் அலைகள், அதை பார்த்த நம் கண்கள், நெஞ்சத்தில் புத்தனை போன்று மெல்லிய புன்னகை. நெஞ்சத்திலும் புத்தனை போன்று மெல்லிய புன்னகை. அமைதி ஒரு தவ வாழ்வு. ஆம், தவ வாழ்வாகும். கலங்காதிரு மனமே, காலம் ஆற்றுப்படுத்தும். ஆதலால் அமைதி கொள்வீர். நமது வாழ்க்கையை அழகாக்கும், நம்மை காதலிக்கச் செய்யும். காதல் நம்பிக்கை தரும், நம்பிக்கை இலக்கினை அடை செய்யும். உவகை கொள்ளும், பெருமிதத்திற்கு அச்சம் தவிர்க்கும். நகைப்புக்கு இடமளிக்காமல் புன்னகைக்கும். வெகுளியாய் அழுது தீர்க்காமல் மறுக்கையடையாமல் இழிவரல் மனப்பான்மை நீங்கி அமைதி கொள்வீர். மனத்துக்கண் ஆசிலன் ஆதல் அனைத்தலன் ஆகுல நீரப்பெற. உள்ளத்தின் அமைதியே நற்பண்புகளின் அடையாளமாகும் என்ற திருக்குறள் சொல்லி, ஆம் அமைதி கொள்ளுவோம், ஆம் அமைதி கொள்வோம். கற்பனவும் இனி அமையும். நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. செழிய அன்போடு சேசா பிரபு. கற்பனவும் இனி அமையும். புத்தக திருவிழாவுக்குள்ள வந்துட்டாங்க சபேசன் சார். கொஞ்சம் நோட் திஸ் பாயிண்ட். இல்லை, பிரபுவோடைய கவிதைகள் எப்போதுமே வெட்டுக்கிளி மாதிரி துள்ளிக்கிட்டே இருக்கும். அவருடைய வார்த்தைகளில் எப்போதுமே உண்டு. இந்த முறை நன்றாகவே இருந்தது. நிறைய வார்த்தைகள். போர் முழக்கம், பறை முழக்கம், நீயா நானா விவாதம் பிறக்க எல்லாவற்றுக்கும் நிறைவாக வருவது அமைதி. அமைதி என்பது அமைதியாகுதல் அல்ல, அமைதியாக இருத்தல், மௌனித்தல் அல்ல. அது மகாத்மா காந்தி கடைபிடித்தது போல போர் ஆயுதம். அமைதி சொற்களற்ற வார்த்தைகளுக்குள் தவிர்த்திருக்கும், தனித்திருக்கும். இதை விட அமைதிக்கு பெரிய பொருளுரை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த புத்தக திருவிழா தொடங்குவதற்கு முன் இவ்விடம் எந்த சத்தமும் இன்றி நிசப்தமாகத்தானே இருந்துச்சு. சப்தங்கள் பிறக்கும் முன் எப்படி இருந்த இவ்விடம் சீர்குலைத்தது சத்தம் தானே. உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க நாளைக்கு.